அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்களாக மார்ச் மாதத்தில் 26, 27, 28 ஆகிய தேதிகள் எப்படி அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் மறைவது சற்று சாதகமற்ற ஒரு சூழலாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அங்கு மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சந்திரனும் அஷ்டமத்தை வலுப்படுத்துவது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் முழுமையாக 28ஆம் தேதிக்கு பிறகு சனி மற்றும் ராசியின் அதிபதியான சந்திரன் ஆகிய இரு கிரகநிலைகளுமே அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறது. மிக முக்கியமான வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த அஷ்டமஸ்தானத்தில் இறுதி தருவாயில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான சந்திரனும் பலம் பெறுவதால் சில நன்மைகள் எதிர்பாராத வகையில் கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் அஷ்டமாதிபதியான சனியுடன் இணைந்து ராசியின் அதிபதியும் அஷ்டமஸ்தானத்தில் மறைவதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. கடகராசிக்காரர்களுக்கு எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். ராசியின் அதிபதி அஷ்டமத்தில் மறைவதால் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுப்பதற்கான சூழலும் உள்ளது. எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. எதற்கும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் கையாண்டாலே மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை நிச்சயமாக விளக்க முடியும். முன்கோபத்தை தவிர்க்க வேண்டுங்க. மிக முக்கியமான முடிவுகள் எடுப்பது, பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது போன்றவற்றை சற்று தள்ளி வைப்பது நல்லது. ஏனென்றால் அஷ்டம சனியின் பிடியில் சிக்கி தவித்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் முற்றிலுமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. எனவே ராசியின் அதிபதியான சந்திரனும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் மட்டும் அதிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் என்று நினைக்கக்கூடிய காரியங்கள் கூட உபத்திரமாக உங்களுக்கு முடிவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதனால் மன வருத்தம் தான் அதிகரிக்கும். எனவே விழிப்புணர்வுடன் இருங்க. அது மட்டுமல்லாது உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம். மற்றவர்களின் விஷயத்திலும் நீங்கள் தலையிட வேண்டாங்க. அதனால் மன வருத்தம் தான் வரும். சில நேரங்களில் வீண் வாக்குவாதம் என்று தெரிந்தால் அந்த இடத்தை விட்டு விலகி செல்வதால் சந்திராஷ்டம தினங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உறுதியாக விலகும். பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவை. எதையிலும் அவசரம் காட்டக்கூடாது. சில நேரங்களில் கடகராசிக்காரர்கள் சந்திராஷ்டம தினங்களில் பிரச்சனை என்று தெரிந்தவுடன் விட்டு விலகி சென்றாலும் கூட உங்களை துரத்தி கொண்டே பல பிரச்சனைகள் உங்கள் முன் வந்து நிற்பதற்கான சூழல் உள்ளது. அந்த நேரங்களிலும் கூட அதிக கவனமும் விழிப்புணர்வும் எச்சரிக்கையுடனும் செயல்பட்டால் உறுதியாகவே சந்திராஷ்டம தினங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் மார்ச் மாதத்தில் 26, 27, 28 ஆகிய தேதிகளில் காலை மற்றும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும்.